பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், வழக்கம் போல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் சுக்கிரன், அவருடைய சொந்த வீடு, அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார். மிதுன வீட்டில் இருக்கார். குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிதுன வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன். பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில், அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கார். கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இருக்கார். சனி பகவான் திருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, வருஷத்தில் 2 அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான், எந்த குறையும் இல்லை. அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க. ஆடி அமாவாசையும் சரி, தை அமாவாசையும் விசேஷம்தான். அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எள்ளு தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும். அதில் ஆடி பூரங்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம், ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம். அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா, ஆடி மாதம்தான் சூரியன் கடக வீட்டில் இருப்பார். சூரியனுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார். கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது, அம்மா வீடுன்னு சொல்கிறது, அன்னை வீடுன்னு சொல்கிறது. அதனால தான் அதை ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஏன் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்கன்னா, அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு, அங்கேயே சூரியன் வருவார். அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன்பாங்க. ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சே எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அது வயிற்று புண்ணு ஆற்றும், ஆகாரமாக இருக்கும், தான தர்மம் செய்யும். அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது. அதை விட சிறப்பு, ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன், பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து செவ்வாய் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். அதை நான் பலனுக்குள்ள வரும்போது சொல்கிறேன். ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனி மாதமும் சரி, ஆடி மாதமும் சிறப்பான மாதம். நான் பலனுக்குள்ள போகும்போது சொல்கிறேன். நேயர்கள் நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர்கள், அவங்கள வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நம்ம மேச ராசிக்கு 7.5 சனி நடக்குதுன்னு பயப்படக்கூடாது. இதுக்கு விளக்கம் நான் நிறையா கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு 50 வயசு ஆகுது, 7.5 சனி பாதிக்குமான்னார். நம்ம மறுபடியும் நிறையா சொல்லுவோம். 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் 7.5 சனி பாதிக்கும், அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாதிக்காது, கவலைப்பட வேண்டாம். சரி, நம்ம இதையே 2 பார்ட்டாக கூட எடுத்துக்குவோம். 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் மற்ற வயசில் இருக்கவங்க சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேசுகிறதே கோச்சார பலன், பொது பலன் தான். இப்போ 5 வயசு பிள்ளையும் இருக்கும், 50 வயசு ஆளும் இருப்பார், 40 வயசுக்காரங்களும் இருப்பாங்க, 80 வயசுக்காரங்க இருப்பாங்க, ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. நம்ம பேசுகிறது பொது பலன், உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும், உங்களுடைய உத்தியோகத்துக்கு தகுந்த மாதிரி. சரி, இப்போ 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, படிக்கிற குழந்தைங்களா இருந்தால், பள்ளி மாணவர்களாக இருந்தால், கல்லூரி மாணவர்கள் படிக்கிறது மறந்து போயிடும் விஷயம், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிக்கணும், கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும்.
தேர்வு எழுத போகிறேன் சார் அப்படின்னா நல்ல ஞாபகமாக மறுபடியும் படித்து அது கொஸ்டின் என்ன ஆன்சர்னு பார்த்து எழுதணும், அவ்வளோதான். 2 வீலரில் போகிறீங்க, காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும். பெண்களாக இருந்தால் வீட்டில் சமைக்கும் போது கையில் சூடு தண்ணி ஊற்றிக்கிட்டேன், பால் ஊற்றிடுச்சு, காலில் குழம்பு ஊற்றிடுச்சின்னு சொல்லாமல் எச்சரிக்கையாக இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். இப்படி இப்போ சொல்லிட்டு போகணும், விஷயம் அவ்வளோதான். ஆக 7.5 என்பது ஒரு தடையை, ஒரு ஏமாற்றத்தை, ஒரு சிறிய மருத்துவ செலவை கொடுக்கும். யாருக்கு? 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம்னு ஏற்கனவே சொன்னேன். அப்போ கையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். சர்க்கஸ் விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. ஏன்னா இப்போ இளம் ரத்தம் இல்லை, ஓடிக்கிட்டே போய் சைக்கிளில் ஏறுறது, 4 பேர் 3 பேர் வண்டியில் போகிறது, இதெல்லாம் ஆபத்து. செய்யாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆனால் சுபகாரியங்கள் எதுவும் பண்ணலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. சரி, அடுத்தது மேசராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானத்தில் யார் இருக்கா? அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனே இருக்கார். அப்படின்னா என்ன? பணம் வரும்னு அர்த்தம். 2ஆம் இடம் என்பது பணம், பேசுறது. சுக்கிரன்னா அழகு, மகாலட்சுமின்னு சொல்றது. மேச ராசிக்கு அதிபதி யாரு? முருகன். முருகன் இயற்கையாகவே அழகா இருப்பார், அவருடைய அழகுக்கு சொல்லவே வேண்டாம். அப்போ ஏற்கனவே நீங்கள் கருப்பாக இருந்தால் கூட, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகாக இருப்பீங்க. 10வதுக்கு இந்த மாதம் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ முகம் நல்லா அழகாக இருக்கும், தேஜஸாக இருக்கும், நல்ல ஆக்டிவாக இருப்பீங்க. மேசராசிக்காரங்க எப்போவுமே நல்லா ஆக்டிவாக, சுறுசுறுப்பாக, வேகமாக, கோபமாக இருப்பீங்க. ஆனால் இங்கே 2ல் சுக்கிரன் இருக்கும்போது இன்னும் முகம் அழகாக இருக்கும். பேச்சு எப்படி இருக்கும்? பொதுவாகவே மேசராசிக்காரங்க அதிகார தோரணையில் பேசுவீங்க. ஆனால் வாக்கில் சுக்கிரன் இருக்கும்போது இனிமையான பேச்சு வரும், அன்பான பேச்சு வரும், சாதகமான பேச்சு வரும். 2ஆம் இடம்னா சுக்கிரன், அப்போ ருசியான உணவை சாப்பிடுவீங்க. 2ஆம் இடம்னா முகத்தில் போடுற கூலிங் கிளாஸு. அப்போ கூலிங் கிளாஸ் போடுறவங்க வேற கூலிங் கிளாஸ் மாற்றி கூலிங் கிளாஸ் வாங்கி போடுவீங்க. சுக்கிரன்னா சென்ட்டு யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் சென்ட்டு கம்பெனியை மாற்றுறது, புதுசாக சென்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுறது இருக்கும். 2ஆம் இடம்னா பேசுறதுன்னு சொன்னேன். பணம் வர்றதும் 2ஆம் இடம் தானே. அப்போது தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி வரும். இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு அர்த்தம். சரி, 3ல் குரு இருக்காரு சார். பொதுவாக 3ல் குரு இருக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். 3ஆம் இடம்னா என்ன சார்? காது, கழுத்து, இஎன்டி, த்ரோட் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் 3ஆம் இடம். அப்போ குரு அங்கே போயிருக்காரு. அப்போ என்ன பண்ணும்? இது சம்மந்தமாக, இஎன்டி சம்மந்தமாக ஒரு மருத்துவ செலவு வரும். இதை நான் போன வீடியோவிலே சொன்னேன், குரு பயிற்சி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஆனால் குணமாகும். ஏன்? 3ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, அதனால குணமாகும். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு தானே. அப்போ என்ன மருத்துவ செலவு வந்தாலும் குணமாகும். தைரியமாக இருக்கணும். தைரியம் இருக்காது, ஏன்னா 3ல் குரு இருக்கும்போது பயந்த சுவாவம், பயந்துடுறது. நமக்கு எது வந்துடுமோ போயிடுமோ அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. குரு பகவான் கெடுத்து பழக்கம் கிடையாது. இருந்தாலும் ஸ்தான பலன் சொல்லும்போது 3ஆம் இடத்துல மறைகிறது. பொருளாதாரத்தில் ஒரு விரயம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், இது மாதிரி எதாவது சின்ன டிஸ்டர்ப், காதுக்கோ கழுத்துக்கோ, காதில் சீவுறது, கழுத்து பெல்ட் மாட்டியிருக்கேன் சார், இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அங்கே சூரியன் இருக்காரு 16ஆம் தேதி வரைக்கும். அப்போ அது சிவராஜ யோகம் இருக்குது, அதனால பாதிப்பு இல்லை. அது பாக்கியஸ்தானத்தை பார்க்குது, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல சூரியன் வந்துடுவார், 17ஆம் தேதி வந்துடுவார். அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா? புதன் இருக்கார். 4ஆம் இடம்னா என்ன? கேந்திரம். 1, 4, 7, 10ல் சூரிய பகவான் இருந்தால் சூரியன் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். சூரியன் வலுனா யாரு? உங்களுக்கு ஒரு 5 கூடையவர். பொதுவாக சூரியன் 4ல் இருக்கிறது நல்லது. அது 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும். அவர் 5 கூடையவராகவும் வர்றாரு. 4ஆம் இடம்னா உங்கள் மனசு, 5ஆம் இடம்னா உங்கள் ஆள் மனசு. 4ஆம் இடம்னா தாய், 5ஆம் இடம் சூரியனாக வர்றதுனால அப்பா. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்பான ஆதரவு உண்டு, அம்மா ஆதரவு உண்டு. சூரியன்னா அரசாங்கம், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கத்தில் பதவி உயர்வு. ஏன்னா 5னா பதவி உயர்வு. அதிர்ஷ்டம் உண்டு சார் இந்த மாதம். 4ல் இருந்து எங்கே பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்க்குறது யார்? சூரியன். கூட புதன் இருக்காரு சார், விரையாதிபதி நினைக்கக்கூடாது. புதன் சூரியனோட சேரும் போதெல்லாம் சூரியனுடைய வேலையை தான் எடுத்து செய்வார். அப்போ சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்குது, யோகம். அடுத்து சூரியன் யாரு? பூர்வீகம், பூர்வீகத்தினால் லாபம். புத்திரம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ப்ரமோஷன் உண்டு. சூரியன்னா அப்பா, அதுக்கான காரகம், அப்பா ஆதரவு உண்டு. சூரியனை 5 கூடையவன், உங்கள் தாத்தா ஆதரவு உண்டு.
ஆன்மீகத்தில் பணியில் இருக்கீங்க, ஒரு கோவிலில் ட்ரஸ்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் லாபம். அரசாங்கத்தினால, அரசியல்னால, ஆன்மீகத்தினால, குழந்தைனால, அப்பானால, தாத்தானால இவ்வளோ யோகமும் கொட்டி கிடக்கு. அடுத்து 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். உங்கள் ராசிநாதன் போய் திரிகோணத்தில் இருக்கார். 5, 1, 5, 9 திரிகோண ஸ்தானம். ராசிநாதனே அங்கே போய் இருக்கிறாரு. அப்போ சூரியனும் 4ல் இருக்காரு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியே. கடன் குறையும், வியாதி குறையும், திருமணமாகும், பாதிக்கு இல்லை. இப்போ 11ல் ராகு இருக்காரே சார், அப்படியா இருக்கலாம். 11ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம்னு சொல்லியிருக்கோம். வெற்றி ஸ்தானம்னு சொல்லியிருக்கோம். மூத்தவர்கள் சொல்லியிருக்கோம். சித்தப்பான்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் 11 தான். அங்கே யார் இருக்கா? ராகு. அப்போ வெற்றி தானே. லாபஸ்தானத்தில் போய் ராகு இருந்தால், ராகை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பிரம்மாண்டம், மிகைப்படுத்துவது, விரிவுபடுத்துவது சொல்லியிருக்கோம். அப்போ அது இருந்தால் லாபம். 11ஆம் இடம் தூரத்து பயணம். 9ஆம் இடமும் தூர பயணம், 11ஆம் இடமும் தூர பயணம், 12ஆம் இடமும் வெளிநாடு, வெளி மாநிலத்தை சொல்லுவோம். ராகுன்னா என்ன? அந்நிய பாஷை, அந்நிய மொழி. அந்த ராகு 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 3ஆம் பார்வையை பார்த்தா என்ன ஆகும்? இப்போ வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு பணம் உண்டு. இந்த சனி 3ஆம் பார்வையா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனின்னா தூர தேசம், அந்நிய பாஷை, அதனால வருமானம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம 15-20 நிமிஷத்துக்கு மேலே சொன்னோம்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆக இந்த மாதம் வெற்றிகள் நிறையா இருக்குது. இப்போ விரையா இருக்கா? இருக்குது. நான் சொன்ன மாதிரி சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவம் உண்டு. ராகு 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது லாபம் இருக்குது, பணம் இருக்குது, அது வேற. ராகுனா ஸ்கின் ப்ராப்ளம் சொல்கிறது, அரிப்பு கட்டின்னு சொல்கிறது. அப்போ ராசியை பார்க்குது. அப்போ ரத்தத்தில் கலக்காமல் உணவு பழக்க வழக்கங்கள் ஒழுங்குபடுத்திக்கிட்டா நல்லது. 5ல் கேதுவோட செவ்வாய் சேருதா சார்னா, கேதுன்னா ஞானம், கேதுன்னா சிக்கனம், கஞ்சத்தனம், அது 5ல் இருக்குது. அப்போ உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கணும். செவ்வாய் கங்கு கிரகம், 5ஆம் வீடு, அது சூரியனுடைய வீடு. இப்போ தான் சொன்னேன் ஆடி மாதத்துக்கு விளக்கம். அப்போ உரப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கிறது. உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தணும் இந்த மாதம். வேற பாதிப்பு இல்லை, நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. வியாதி இருந்தால், நோய் இருந்தால் கண்டிப்பாக குணமாகும். ஏன்? சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சனின்னா அழுக்கு, சனின்னா தொற்று நோய், சனின்னா முதியவர்கள், இதெல்லாம் சொல்கிறது. அப்போ 6ன்னா அடி வயிறு, மேல் வயிறு, அடி வயிறு பாதிப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் தசை புத்தி இல்லைன்னா. ஆனால் குரு பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு கொள்வதால் பாதகம் இல்லை, நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. மேசராசிக்காரங்க 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேங்க்கில் வேலை பார்க்குறேன், கேஷியராக இருக்கேன், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், போக்குவரத்தில் இருக்கேங்கிறது கொஞ்சம் கவனம். சந்திராஷ்டிரம்னா என்ன பண்ணணும்? இப்போ தான் சொன்னேன், ஞாபகம் மறதி, கை காலில் அடிபட்டுறது, செல்ஃபோன் குறைஞ்சி சார், வச்சுட்டு போயிட்டேன் சார், கண்ணாடியை விட்டுட்டேன் சார், வராமல் பார்த்துக்கணும். குறை ஒன்றும் இல்லை. மேசம் இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி உண்டு. ஓம் நமச்சிவாய.